ஒரு பக்கம் ரோகிணியுமே இந்த பக்கம் விஜயா கூட சேர்ந்து சாப்பிட உட்காடுறாங்க. ஆனா இதை பார்த்த விஜயாவுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இங்க பாரு, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் உனக்கு அருகதை கிடையாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்க. முதல்ல எந்திரிச்சு போ, நாங்க போனதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கன்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணி அவமானப்படுத்துறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணியுமே, எதுக்காக ஆண்டி என்ன மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா என் கூட சேர்ந்து உங்க பையனும் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, ஏன் அவர்கிட்ட எந்த கோபத்தையும் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இது கேட்ட உடனே விஜயாவுமே, இங்க பாரு, என் பையனுமே அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா நீ தான் அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான ஐடியாவை கொடுத்து அவனை ஷோரூம் ஆரம்பிக்க வச்சிருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, அப்போ உன தானே நான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட ரோகிணியுமே, இங்க பாருங்க, அவரோட நல்லதுக்காக தானே இதை பண்ணேன். நான் என்ன பணத்தை தராமையா மறைக்க சொன்னேன்? சொல்லப்போனா அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுல இருந்து வர லாபத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துலாம்னு சொன்னேன். நல்ல விதமா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே, நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. உண்மை சொல்லப்போனா நான் உன்னை பத்தி என் மனசுல ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தேன். உண்மை சொல்லப்போனா எனக்கு அப்புறம் இந்த வீட்டை ரூல் பண்ண போறது நீ தான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ சொன்ன பொய்னால என்னோட எல்லா எண்ணத்தையும் நீ வந்து தூக்கி குப்பையில வாரி போட்டுட்ட. அந்த அளவுக்கு நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் ரோகிணியுமே, இங்க பாருங்க அத்தை, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கிடையாது. இந்த மாதிரி வந்து மனோஜுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன், வேணும் நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் மனோஜுமே இந்த பக்கம் வந்து, அம்மா அங்க பாருங்க, சம்மந்தம் இல்லாம ரோகிணியை சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணிக்காக வக்காலத்து வாங்க வராரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே, டேய் இங்க பாரு, உண்மையை சொல்ல போனா நீ தான் திட்டு வாங்கிட்டு இருக்கணும், உனக்கு பதிலாக பார்லர் நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ எது செஞ்சாலும் முதல்ல ஒத்துக்கணும்டா. ஒருத்தர் திட்டுறாங்கிறதுக்காக திட்டாதன்னு சொல்லக்கூடாது. என் மேலேயும் தப்பு இருக்குமா, என்னையும் திட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்பந்தான் ரோகிணி மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கும். அதை பத்தி நீ கவலைப்படாம உனக்கு என்னன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க. சொல்லப்போனா அந்த ரோகிணி உனக்காக தானே தொழில் ஆரம்பிச்சு பண்ணுச்சு. அதே நேரம் நீ இப்ப நஷ்டம் அடைஞ்சாலும் அதானே வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. உனக்கு பண்ணி கொடுத்த எல்லாருமே இப்படிதானே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட விஜயாவுமே, இங்க பாரு முத்து, என்னோட கான்வர்சேஷன்ல குறுக்க வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டவொடனே இந்த பக்கம் முத்துவுமே, இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இந்த பாவலெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. உங்க பையனையும் மருமகளையும் காப்பாத்துறதுக்காக நீங்க சண்டை போற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கும் ரவிக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இவனை நம்பி இந்த பணத்தை இப்படி விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டவனுங்க விஜயாவும் ரொம்ப கோவப்பட்டு, அவன் சொல்றதும் சரிதான், நீங்க வந்து முதல்ல அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் சொல்றாங்க. இது கேட்டவன ரோகிணியுமே, ஆண்டி இப்போ எங்க ஆண்டி எங்கிட்ட பணம் இருக்கு, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் மனோஜுமே, அம்மா ஆல்ரெடி 30 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டு நிற்கிறோம்மா, அந்த 30 லட்சம் இருந்தா கூட உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருந்துருப்பேன், இப்போ அந்த பணம் என்கிட்ட கையில இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் வந்து விஜயாமே ரொம்ப கோபத்துல, இங்க பாரு முத்து, அவங்களோட கம்பெனியை வித்து உங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது கேட்ட ரோகிணியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன ஆண்டி இப்பதான் மனோஜ் ஒரு பிசினஸ் கிடைச்சி ரொம்பவே நல்லா வந்துகிட்டு இருக்காரு, அந்த பிசினஸை நீங்க சேல் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்றீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்டவனே இந்த பக்கம் விஜயா ரொம்ப கோவப்பட்டு, இங்க பாரு, உங்க அப்பா வீட்டு பணத்தை நீ எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ணனா நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இது எங்க வீட்டுக்காரோட பணம், எங்க வீட்டுக்கார பணம் 3 பசங்களுக்கும் போய் சேர வேண்டியது. ஒருத்த மட்டும் அதுல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா மீதி 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ரவி என்ன பண்ணுவான், முத்து என்ன பண்ணுவான்? ரவி ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு எத்தனையோ நாள் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களோட கனவையில என்னால் உடைக்க முடியாது. இந்த பிசினஸை வித்தாவது நீங்க எப்படியாவது உங்களுக்கு செட்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே, ஏன் பார்லர் மேடம், நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு ஒரு போனை போட்டு 30 லட்ச ரூபா அனுப்ப சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க உங்க பாட்டில் உங்க வேலையை பாருங்க, நாங்க ஒன்றும் பேசவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டான் ரோகிணி மறுபடியும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா எங்க ரோகிணியோட முகத்தை பார்த்து அண்ணாமலையும், ஏமா உங்க அப்பா பணம் கேட்டா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துகிட்டு, இல்ல அங்கிள், கண்டிப்பா நான் கேட்டா கொடுத்துருவாரு, ஆனா இப்ப அப்பாவோட பணம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அவங்க ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க, சம்மந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு பணம் வந்தாதான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே, ஆமா உங்க அப்பாட்ட கேட்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க அப்பா தரமாட்டாரா? உண்மையிலுமே உங்க அப்பா மலேசியால தான் இருக்காரா, இல்ல அதுவும் ஒரு பொய் தானா? இந்த மாதிரி பொய் ஏமாத்திட்டே இருக்கியா? சரி விடு, உங்க அப்பா தான் தரல விட்டுரு, ஆல்ரெடி உன்னோட பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அதுல இருந்து எங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க முடியாது அதுல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் முத்துவுமே சிரிச்சுக்கிட்டு வாய் விட்டுறாரு. அந்த பியூட்டி பார்லரே அவங்களுக்கு இல்ல, அவங்களே அந்த பியூட்டி பார்லரை வித்துட்டு அதுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இது கேட்டவனே இந்த பக்கம் விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன முத்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாம்மா இது எனக்கு அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், விஷயம் வர்றப்போ வீட்டில் பேசிக்கலாம்னு இருந்தோம், சொல்ல போனா ரோகிணி பியூட்டி பார்லர் வித்து ரொம்ப நாள் ஆச்சு, அதே நேரம் அதே பியூட்டி பார்லர் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கேட்ட விஜயாவுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன ரோகிணி முத்து சொல்ற மாதிரி அதை வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க ரோகிணியுமே, ஆமா ஆண்டி எனக்கு ஒரு செலவு இருந்ததுனால வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பணத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல அந்த பணம் வந்து செலவாயிடுச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏண்டி அவ்வளோ பெரிய பியூட்டி பார்லர் வித்து மொத்த பணமும் செலவாயிடுச்சா? இந்த உண்மையில கூட என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? நீ ரொம்பவே என்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க ரோகிணி, இதுக்கு மேல உன்னை ஒரு நிமிஷம் கூட நம்ப மாட்டேன், நீ எப்படியாவது போய் முதல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் இந்த வீட்டுக்கே வரணும், இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்க முத்துவுமே, ஏண்டா இந்த மாதிரி வந்து மாமனார் ஜெயில இருக்காரு, நீங்க உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போடா மலேசியா போய் அவரை வெளியில காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவர் மூலமா கொஞ்சம் நிறைய பணத்தை வாங்கிட்டு வா, அப்போ வந்து எங்களோட செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க பாட்டில் உங்க வேலையை பார்க்க முடியும், நாங்களும்
இனிமேல் உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நிம்மதியாக நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு